இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 ஃபிசிக்ஸு கிராவிடேஷனில் நம்ம ஆல்ரெடி நம்ம நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஃப்ரீ ஃபால், மாஸா, வெயிட் ஆஃப் த மூன் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதுக்கப்புறமா இதை பாருங்கள். இது இன் டெக்ஸ்ட் கொஷின்ஸு. ஸ்டேட் த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இதோட ஆன்சர் த யூனிவர்சல் லா ஆஃப் gravitation states that every body on earth attracts every other body with a force which is directly proportional to product of their masses and inversely proportional to square of distance between them. இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்த யூனிவர்ஸில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணும். அது வாட் எவர் இட் இஸ், அது உயிரோடு இருக்கோ உயிரோடு இல்லையோ, அந்த பொருளுக்கு உயிர் இருக்கோ இல்லையோ, அது சின்னதாக இருக்கோ இல்லை பெருசாக இருக்கோ, அது எல்லாமே, அதாவது இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இன்னொரு ஆப்ஜெக்டோட அட்ராக்ட் பண்ணும். அதை தான் சொல்கிறாங்க. தி யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ஸ்டேட் தட் எவ்ரி பாடி ஆன் எர்த் அட்ராக்ட் எவ்ரி அதர் பாடி வித் எ ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு product of their masses and inversely proportional to square distance between them. ஃபோர்ஸ் அந்த மாஸோட மல்டிப்ளிகேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. எஃப் ஈக்குவல் டு ஜினா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டு, எம்னா மாஸ் ஆஃப் த எர்த் இல்லைனா மாஸ் ஆஃப் த மூன், அது மாதிரி. அதுதான் பிக் எம்முக்கு. எம்முங்கிறது மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஸ்மால் எம் மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தான். டி ஸ்கொயர்னா டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ரைட் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் அன் ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இதில் லெட் மாஸ் ஆஃப் த எர்த், நம்ம மாஸ் ஆஃப் த எர்த் கேபிட்டல் எம், நம்ம ஆல்ரெடி எம்க்கு சொன்னோமா, மாஸ் ஆஃப் த எர்த். மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஸ்மால் எம்மை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் சென்டர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஈக்குவல் டு ஆர். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜிஎம், இது கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயரும் இந்த டி ஸ்கொயரை நம்ம எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க, ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலுங்கிறாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் சென்டர் அண்ட் த ஆப்ஜெக்ட், இதுக்கு எதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க, அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலுங்கிறாங்க, எர்த்தோட ரேடியஸ்க்கு ஈக்குவலுங்கிறாங்க. அதனால நம்ம டி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுறோம். ஏன்னா அது ரெண்டும் ஈக்குவல் தான். நம்ம ஆல்ரெடி இந்த லாஸ்ட் வீடியோலேயே நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். புரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. இதில் என்னென்னா, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் சென்டர் அண்ட் ஆப்ஜெக்ட், இந்த டி ஸ்கொயருங்கிறது எதுக்கு ஈக்குவல், ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவலுங்கிறாங்க. அதனால தான் நம்ம டி ஸ்கொயரை அதுக்கு பதிலாக நம்ம ஆர் ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, வாட் டு யூ மீன் பை ஃப்ரீ ஃபால்? வென் எ பாடி ஆர் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த் and without any force acting on it, it is called free fall. இந்த free fallங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் அதை நான் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த கொஷினுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு, வாட் டு யூ மீன் பை ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி? when a body falls on earth, uniform acceleration is produced due to gravitation of the force. This is called acceleration due to gravity. The acceleration due to gravity is denoted by g. Its value is g equal to 9.8 meter per second square. இப்போ நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அப்போனா அந்த இந்த ரெண்டு கொஷினுக்கோட ஆன்சர் உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஃப்ரீ ஃபால், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருந்து கீழே விழுகுது அப்படின்னா, எர்த் ஒரு ஃபோர்ஸை மூன் மேலேயோ இல்லைன்னா எர்த்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலேயோ எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி தான் ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுகுது அப்படின்னா, ஒன்ஸ் அது அந்த மரத்துல இருந்து டிட்டாச் ஆகி அது கீழே விழுகும்போது, அது கீழே விழுகிறதுக்கான அந்த காரணம் என்ன அப்படின்னாக்கா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோலயே. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான் ஆப்பிள் அந்த மரத்துல இருந்து கீழே விழுகுது. எர்த் அந்த ஆப்பிள் மேல கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் தான் இதுக்கான காரணம். அந்த ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த
அந்த ஆப்பிள் வந்து ஆக்ஸலரேட் ஆகுறதால அந்த ஆக்ஸலரேட் ஆகுதுல அதுதான் வந்து கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன். ஆப்பிள் வந்து அந்த டிட்டாச் ஆகி கீழே விழுகும்போது அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நம்ம வந்து மேலே தூக்கி போடுறோம் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டை வந்து ரீச் பண்ண உடனே ஒரு பர்டிகுலர் ஹைட்டை வந்து ரீச் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த சர்டன் ஹைட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா அது மேலேருந்து மறுபடியும் கீழே தான் வந்து விழுகும். அப்போ அந்த ஸ்பீடு கம்மியாகி கம்மியாகி அது வந்து கீழே வந்து விழுகும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு லைக் அது வந்து கீழே வருதுல அதுக்கான ரீசன் என்னன்னா எர்த் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணுது. இதுதான் ஃப்ரீ ஃபால். whenever object fall towards the earth under this gravitational force alone. அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். we say the objects are in free fall. இதை தான் நம்ம வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இஸ் தேர் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி ஆஃப் ஃபாலிங் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டன் ஹைட்டை வந்து ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் அது கீழே விழுகும்போது அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். ஆப்ஜெக்ட் மேலே இருந்து கீழே விழுகும்போது வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுகும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் தான் வந்து கீழே விழுகும். ஏன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அங்கே வந்து ஆக்ட் ஆகுறதுனால கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து அதோட மாஸ் வந்து மோராக இருக்குதோ இல்லைன்னா லெஸ்ஸாக இருக்குதோ வாட் எவர் இட் இஸ் அது வந்து மேலே இருந்து அது கீழே விழுகும்போது அதோட அந்த ஆக்ஸலரேஷன் வந்து சேமாக தான் வந்து இருக்கும். பட் அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஜி அப்படின்னு வந்து டினோட் பண்ணுவாங்க. த யூனிட் ஆஃப் ஜி இஸ் சேம் அஸ் தி ஆக்ஸலரேஷன். இதுவும் வந்து ஆக்ஸலரேஷன் மாதிரி சேமாக தான் இருக்கிறதுனால அதோட யூனிட் தான் இருக்கும் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். Next, what are the difference between the mass of an object and its weight? Mass so weight குள்ள difference கேக்குறாங்க. It is quantity of matter contained in a body. It is a force by which a body is attracted towards the center of earth. இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா கிலோகிராம், வெயிட்டை வந்து நியூட்டன்னு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். mass of a body remains constant. weight of an object change as per the weight வந்து வெயிட் ஆஃப் த பாடி வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இதனால் வந்து வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் மாஸ் ஆஃப் ஏ பாடி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். மாஸ் ஆஃப் அன் பாடி இஸ் சேம் ஆன் த எர்த் அண்ட் மூன். இப்போ வந்து அந்த மாஸ் வந்து எர்த்லேயும் மூன்லேயும் சரி அதோட அந்த ஒரு ஆப்ஜெக்டோட அந்த மாஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் வெயிட் தான் வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து எர்த்தில் வந்து கம்பேர் பண்ணும்போது மூணில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த வெயிட் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து மூணில் வந்து கம்மியாக தான் இருக்கும். எர்த்தை கம்பேர் பண்ணும்போது மூணில் வந்து கம்மியாக தான் இருக்கும். எத்தனை டைம்ஸு 1/6 டைம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ மூணில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இதுனா எர்த்தில் வந்து 6 இது இருக்கும். அப்போ 1/6 இது வந்து தான் இருக்கும். அதாவது மூணில் வந்து மூணை கம்பேர் பண்ணும்போது எர்த்தில் வந்து அதிகமாக இருக்கும் அதோட வெயிட். ஆனால் மாஸ் வந்து மூணுலேயும் சரி எர்த்லேயும் சரி சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் எ பாடி கேன் நெவர் பி 0 பட் வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் 0 ஒன்லி வென் த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் 0. மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அதில் வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். பட் வெயிட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, அதில் வந்து மேக்னிடியூட் as well as டைரக்ஷனும் இருக்கும். Next, why is the weight of an object on the moon 1/6 its weight on the earth? இது வந்து என்னன்னா இப்போ எர்த்லேயும் மூன்லேயும் வந்து மாஸ் வந்து சேம்னு சொல்லிட்டோம். பட் வெயிட் வந்து டிஃபர் ஆகுது. எவ்வளோ டைம்ஸும் 1/6 டைம்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இந்த வெயிட் ஆஃப் த மூனே நான் ஒரு வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதை நான் இப்போ இந்த இதோட நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த டெரிவேஷனை வந்து பார்க்கலாம். 5 நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம மூணுன்னு வச்சுக்கலாம். இது வந்து எர்த் இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இப்போ மூன் வந்து கம்பேர் டு எர்த்தை கம்பேர் பண்ணும்போது மூனோட மாஸும் சரி ரேடியஸும் சரி கம்மியாக தான் இருக்கும்.
எர்த்தை விட மூனோட மாஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது மூனோட மாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதோட ரேடியஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் உள்ள அந்த மூணில் உள்ள ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்னென்ன நம்ம எடுத்துக்கிறோன்னா எம், அதாவது மூணுக்கு கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோன்னா F ஈக்குவல் டு WM எடுத்துக்கலாம். எர்த்தில் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து இது பண்ணுறோன்னா எர்த்தில் கொடுக்குற ஆப்ஜெக்ட் வந்து F ஈக்குவல் டு WE. weight of the earth, weight of the moon. F equal to weight of the moon, weight of the earth. Next, F equal to GM, M into small m. இது வந்து gravitational acceleration, இது வந்து gravitational constant. இது வந்து m, இது வந்து mass of an object, இது வந்து mass of the moon by d ஸ்கொயர், அதாவது டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இது வந்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இது வந்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இப்போ வெயிட் ஆஃப் அன் மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஸ்மால் எம். இப்போ எர்த்தோட அந்த இதை வந்து பார்க்கலாம். வெயிட் ஆன் எர்த்து, அதாவது எர்த்துக்கும் மூணுக்கும் வந்து 1/6ன்னு சொல்கிறோம்ல, அதை நம்ம வந்து டெரிவேஷன் மூலியமாக நம்ம பார்த்துடலாம். வெயிட் ஆஃப் த மூன். ஓகே, இப்போ மாஸ், அதாவது எர்த்தோட மாஸ் எவ்வளோ, மாஸ் ஆஃப் த எர்த் ஈக்குவல் டு ME. எர்த்தோட மாஸ் எவ்வளோ 5.98 into 10^24 kg. இது வந்து உங்களுக்கு புக்கில் வந்து இதோட மாஸ், அதோட மூனோட மாஸ், அதெல்லாம் வந்து ரேடியஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் அவங்க வந்து கொஷினில் வந்து நீங்கள் டெரிவேஷன் பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த மூனோட மாஸ் எவ்வளோ, எர்த்தோட மாஸ் எவ்வளோ, எர்த்தோட ரேடியஸ் எவ்வளோன்னெலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு y is the weight of an object on the moon 1/6 and the weight on the earth அப்படின்னு தான் அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து எர்த்தோட மாஸு, எர்த்தோட ரேடியஸு, மூனோட வெயிட்டு, மூனோட மாஸு, ரேடியஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை நான் வந்து அந்த புக்கில் அவங்க கொடுத்துருக்குற அந்த மாஸ், அதை நான் வந்து இங்கே புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கங்கிறத நான் உங்களுக்கு பிக்சரில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து மூனோட மாஸ் 7.36 into 10^22 kg. இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது ரேடியஸ் ஆஃப் த எர்த், அதாவது எர்த்தோட ரேடியஸு, எர்த்தோட மாஸு, மூனோட ரேடியஸு, மூனோட மாஸ், இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் தானே இதை நீங்கள் எழுத முடியும். அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது. radius of moon equal to rm. 1. மூனோட ரேடியஸ் எவ்வளோ 1.74 10^6 m. இப்போ இதோட வெயிட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ வெயிட் ஆன் எர்த், அதாவது எர்த்தில் எவ்வளோ வெயிட் இருக்க போகுது ஒரு ஆப்ஜெக்டோட இது, அதே இது மூனில் எவ்வளோ இது இருக்க போகுது. இதுக்கு உள்ள ஃபார்முலா வந்து GM/r² இருக்கும். ஆனால் இங்கே எர்த்துங்கிறதுனால நம்ம வந்து இதை ஈன்னு எடுத்துக்கிறோம். ME. இது வந்து மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸ்மால் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், MEங்கிறது மாஸ் ஆஃப் தி எர்த். இங்கே வந்து கேபிட்டல் எம்னு போட்டாலே இதுதான். ஆனால் நம்ம இங்கே வந்து எர்த்து, இங்கே வந்து மூணுங்கிறதுனால இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஈன்னு ஆட் பண்ணிக்கிறோம். டி ஸ்கொயர்னு வரும். அதை நம்ம வந்து r² நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோமா, அப்போ RE². இதுக்கும் அதே தான். வெயிட் ஆஃப் த வெயிட் ஆன் மூன், மூனில் எவ்வளோ வெயிட்டு. ஸோ
ஈக்குவல் டு WM. இது வந்து ஜிங்கிறது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டு. இது வந்து ஃபார்முலா. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க. இது ஃபார்முலா RM². இது எப்படி இந்த இது வந்து எப்படி கொண்டுட்டு வந்தோங்கிறதையும் நம்ம வந்து ஆல்ரெடி டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பாருங்கள். இப்போ வெயிட் ஆன் மூன் பை weight on earth equal to WM by WE. இப்போ இதில் நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். weight on moon by weight on earth. weight on moon எவ்வளோ? GME. முதல்ல இதில் உள்ளதை நம்ம வந்து weight on moon M² divided by weight on moon weight on earth தானே. weight on moon எழுதிட்டேன். weight on earth எழுதிக்கலாம். இப்போ இது வந்து டிவிஷனில் இருக்கிறதுனால இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கலாக ஆயிரும். ரெசிப்ரோக்கலை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோமா? அப்போ GME M/RM² இன்ட்டு இந்த இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் வந்து சேஞ்ச் ஆகுமா? அப்போ RE² by GMEM. இந்த ஸ்மால் எம்மும் கேன்சல். அதே மாதிரி ஜியும் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது? இதுதான் இருக்குது. ME இன்ட்டு R². இங்கே எழுதிடுறேன். இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. M இது வந்து M வெயிட் ஆன் மூன் தானே. ஓகே. இன்ட்டு RE² இந்த இருக்கா பை RM² இன்ட்டு ME. இப்போ இந்த மாஸ் ஆஃப் த மூன் வந்து என்னது? மாஸ் ஆஃப் த மூன் வந்து 7.36 இன்ட்டு 10^22. இந்த இதில் நம்ம அப்படியே வேல்யூஸை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். RE² எவ்வளோ? REங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ அந்த மாஸ் ஆஃப் த மூன், அதாவது மூனோட மாசு எர்த்தோட இது நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். எர்த்தோட ரேடியஸையும் வந்து நம்ம அப்படியே இங்கே வேல்யூஸ் கொடுத்துட்டோம்ல, இதில் நம்ம ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மாஸ் ஆஃப் த மூனோடைய வேல்யூ என்னென்னா 7.36 இன்ட்டு 10^22. நான் சைடில் வந்து நான் இந்த ரேடியஸ் இதெல்லாம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இன்ட்டு RE², அதாவது ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து 6.37 இன்ட்டு 10^6². ஓகேவா? அடுத்தது RM², ரேடியஸ் ஆஃப் த மூனோட ரேடியஸ். அப்போ அதுக்கு முன்னாடி மாஸ் எழுதிடலாம். மாஸ் ஆஃப் த மூன். மாஸ் ஆஃப் த மூன் எவ்வளோ? 5.98 இன்ட்டு 10^24 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் த மூன் வந்து 1.74 இன்ட்டு 10^6. இது இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். இந்த பவரையும் நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ 7.36 இதை வச்சுக்கலாம். இப்போ 10^22 இதுவும் இருக்கட்டும். இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். இன்ட்டு 6. இதனா இது ஃபுல்லாக ஹோல் ஸ்கொயராக இருக்குதா, அதனால் இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். இது வந்து 6 2s are 12. அப்போ 10^12ன்னு ஆயிரும். அடுத்தது 5.98 இன்ட்டு 10^24 இன்ட்டு இதுவும் அதே தான் 1.74 நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். இன்ட்டு 6 2s are 12 இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பவரையும் இப்போ இது வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும்.
ஸோ இதில் வந்து இப்போ 2 மட்டும்தான், இதில் வந்து 22 வந்து கேன்சல் ஆயிரும், இதில் ரிமைனிங் 2 மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 10^12ம் 10^12ம் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இந்த பவர் வந்து இங்கே வரும்போது 12 - 12 அப்போ 0 ஆயிரும். ஸோ இது வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் உள்ளதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 7.36 இன்ட்டு இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். 6.37 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 630. இதில் கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். 7 7s are 49, 4 7 3s are 21, 25, 6 7s are 42, 43, 44, 7 3 7s are 21, 2 3 3s are 9, 10, 11, 6 3s are 18, 19, 6 7s are 42, இப்போ 4, 6 3s are 18, 19, 20, 21, 22, 6 6 are 36, 37, 6 6 are 36, 6 7s are 42, 4 sir 18, 19, 20, 21, 22, 22. அப்போ 6 6 are 36, 37, 38, 9 6 6 7 10 13 14 15 9 10. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 40. இங்கே வந்து இதில் 4 இது தள்ளி வைக்கணும், இதில் 2 இருக்குது, இதில் அப்போ 4 இது தள்ளி வைக்கிறோம். அப்போ 40.57 நம்ம எடுத்துக்கலாம். 40.57 நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 5.92. இது வந்து 10^2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 100ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்ட்டு இப்போ 1.74ஐயும் 1.74ஐயும் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். 1.74 1.74 4 4s are 16, 7 4s are 28, 29, 4 5 6, 7 4s are 28, 2 7 7s are 49, 50, 51, 7 12, 4 7 1, 16 17 7 8 9 10 11 12, 8 9 10 3. அப்போ 30276 இருக்குது. இதில் வந்து இதில் 2 டிஜிட் இதில் 2 டிஜிட்ங்கிறதுனால இங்கே தான் நம்ம பாயிண்ட் வைப்போம். அப்போ 3.02ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 3.02. நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அதையும் நான் மல்டிப்ளை பண்ணியே காமிச்சிடுறேன். 40.57 736. இதையும் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 6 7s are 42, 4 30, 34, 3 6 4s are 24, 3 7s are 21, 2 3 5s are 15, 16, 17, 1 0 1, 4 3s are 12, 7 7s are 49, 4 7 5s are 35, 36, 37, 38, 39, 0 அப்போ 3 7 4s are 28, 2 5 10 11 12 13 14 15 16 17 18 19, 5 6 15, 6 4 5 6 7 8 9. அப்போ இதில் எவ்வளோ தள்ளி வைக்கணும்? இதில் ஒரு 2 இதில் 4 இது தள்ளி வைக்கணும். அப்போ 2 9 8 5 9ன்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 298.59ன்னு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை 3ஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 598 302 16 18 19 10 11 0 0 0 3 8s are 24, 2 3 9s are 27, 28 29, 5 15 16 17, 6 9 5 10 8 1. இங்கே 100ங்கிறதுனால இந்த 2 0வை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 பாயிண்ட்டு இதில் ஒரு 2 பாயிண்ட், அப்போ 4 பாயிண்ட்டு தள்ளி வைக்கணும். அப்போ 1 8 4 பாயிண்ட்டு தள்ளி வைக்கணும். ஓகே இங்கே வைக்கணும். அப்போ
18 இப்போ இதையும் நம்ம டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்னா 1/6ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது மூணில் வந்து ஒரு இது இருந்ததுன்னா அதோட வெயிட்டு, ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டு எர்த்தை கம்பேர் பண்ணும்போது எர்த்தில் வந்து 6 டைம்ஸ் வந்து 3 விட அதிகமாக இருக்கும். அதோட வெயிட், அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதை தான் வந்து உங்களை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து அதாவது எர்த்தோட மாஸு, எர்த்தோட ரேடியஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூணோட மாஸு, மூணோட ரேடியஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட அந்த ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் அப்படியே டிவிஷன் பண்ணி இந்த இதெல்லாம் கொண்டுட்டு வந்துடுங்க. இதில் வந்து அப்படியே உங்களோட அந்த வேல்யூஸை கரெக்டாக இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து ஸ்கொயரு இந்த ஸ்டெப்பு வரையும் அப்படியே கொண்டுட்டு வந்துடுங்க. ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் பண்ணுறது, இதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு டைம் ஆகுதுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு 1/=1/6ன்னு நீங்கள் கொண்டுட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் அதோட இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி இதோட இதை மல்டிப்ளை பண்ணி இப்போ இதோட இந்த டிவிஷனும் நான் இது பண்ணி காமிப்பேன், இன்னும் உங்களுக்கு பெருசாக வரும். ஸோ இதோட வெயிட் ஆஃப் த மூன் வந்து 1/6 தான் இதோட ஆன்சர். நீங்கள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதோட இது பண்ணிவிட்டு 1/6ன்னு கொண்டுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இதில் வந்து இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். உங்களால் போட முடிஞ்சிச்சு, டைம் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா 1/6ன்னு போட்டு முடிச்சிடுங்க. ஆனால் இந்த வெயிட்டு, ரேடியஸ், இந்த மாஸ் ஆஃப் த எர்த்து, ரேடியஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.